சார் வணக்கம். வணக்கம் ஜெயச்சந்திரன். என்ன சார் உங்கள் கூட்டணி எங்கே இருக்குது? தேடி தான் பார்க்கணும் போல் எங்கே இருக்குன்னு. இப்போ எங்கே நடிகர்கள் கூட்டத்திலேருந்து வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் திமுக கூட்டணி பலமாக அவங்க நாளுக்கு நாள் அவங்களுடைய செல்வாக்கை கூட்டிகிட்டே போகிறாங்க. ஏற்கனவே இடம் பத்தல, இப்போ ஒரு கட்சி புதுசாக உள்ளே ஏறி இருக்கு. உங்கள் சைடில் யாரும் வரா மாதிரியே தெரியலையே சார். இல்லை, தமிழக வளர்ச்சியில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது இப்போ அறைகோல் வாசகம். ஏற்கனவே ஸ்டாலின் தான் வராரு, வெற்றியை தான் தரான்னு சொல்லிட்டு அந்த 5 ஆண்டு அந்த தேர்தலே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்த ஸ்டாலினை இப்படி நீங்கள் தூக்கி பிடிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவர்கள் நிலைத்து நிற்பதற்கு அவர்கள் செய்துகிற வித்தை இருக்குது பார்த்தீங்களா. 1117 ஒப்பந்தங்கள், அதுக்கப்புறம் 12.50 லட்சம் முதலீடுகள், 36 லட்சம் வேலை வாய்ப்புகள், ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக என்னென்னமோ முழக்கங்களை சொல்லி பார்க்குறாங்க. இந்த எழுதி வச்சுங்க ஜெயச்சந்திரன், ஒன்றும் கூட ஈடுபடாது. அதாவது இந்த என்டிஏவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நரேந்திர மோடி அரசினுடைய தலைமையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஒவ்வொரு திட்டங்களும் பெயர் சொல்லக்கூடிய திட்டங்கள், உண்மையிலேயே அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பீகாருக்கு தானே சார், பீகாருக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான நான் சொல்லும் போதே தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டுக்கு என்ன சார் பண்ணாங்க? தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திட்டங்களை நான் பட்டியலிட்டு போட்டிங்கன்னா நிச்சயமா நீங்க அதை தடுத்து நிறுத்தி விட்டுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக உலக அரங்கில் தமிழர்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழையும் கொண்டு சேர்க்கிற பணியில் ஸ்டாலினோ திமுக அரசோ செய்யவில்லை. அதை இன்றைக்கு எங்கள் கூட்டணியிலே உச்சத்திலே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அழகாக செய்து வருகிறார். என்டிஏவினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய செயல் திட்டங்கள், அதில் ஒரு 100ல் 1 பங்கு 2 பங்கு கூட செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிறார் ஜெயச்சந்திரன். யாரும் உங்களை நம்பி வரவே இல்லையா சார் கூட்டணிக்கு? என்ன சொல்றீங்க நீங்க? ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்பாகவே நரேந்திர மோடி அவர்கள் பரப்புரையை துவக்கிவிட்டார். அந்த பரப்புரை கூட்டத்திலே ஒட்டுமொத்தமாக எல்லா தலைவர்களும் அணிவகுத்திருந்தார்கள். அன்புமணி உட்பட, எடப்பாடியார் உட்பட, வாசன் உட்பட, தினகரன் உட்பட, பாஜக உட்பட இன்னும் பிற தலைவர்கள் அடங்கிய கூட்டணி அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள், இன்னும் நாட்கள் இருக்கிறன. போன எலெக்ஷன்ல அதிமுகவோடு கூட்டணியில இருந்து தேமுதிக திமுக பக்கம் போயிடுச்சு. எஸ்டிபிஐ திமுக பக்கம் போற மாதிரி இருக்கு. அதிமுகவில் ஒரு முக்கியமான தலைவராக அந்த ஓபிஎஸும் திமுக பக்கம் போற மாதிரி இருக்காரு. சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஜெயச்சந்திரன்? ஒரு விஷயத்தை தெளிவா தெரியும். என்டிஏ பலவீனமா இருக்குன்னு தெரியுதா? இல்ல, நீ உங்களுடைய பார்வைக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தேமுதிக அங்கே போகட்டும் என்று அரசியல் போர்க்கால ராஜதந்திரத்தின் உச்ச விளையாட்டை விளையாடி இருக்கிறார் எடப்பாடியார். ராஜதந்திரமா சார்? ஏன் அதுதான். அதாவது அப்படி நினைத்திருந்தால் அக்கணமே அட்டியின்றி அக்கணமே அதை முடித்திருப்பார். அதை ஏன் ஓட விட்டு வேடிக்கை காட்டுறாங்க? ஏனென்று சொன்னால் இங்கே உருப்படாததுகள், இங்கே எடுபடாததுகள், தோல்வியை கட்டி அணைத்து ஆறத் தழுவதை விட தோல்வியை துரத்தி அடித்து அவர்களுக்கு எதிரிகளுக்கு தோல்வியை பரிசாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னை போன்ற அரசியல் நோக்கர்களுக்கு அது சரியாக புரியும். ஆக அவர்கள் எத்தனை இடங்கள் வாங்கினாலும் அத்தனை இடங்களிலும் வீழ்ச்சி உறுதி. ஒரு இடத்திலே வெற்றி பெற்றால் அடுத்த நேர்காணலில் கேளுங்க, ஒரு தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெறாது. எடப்பாடியாருடைய ராஜ கணக்கிலே அவைகளெல்லாம் விழுந்து விடும். ஒவ்வொரு விக்கெட்டாக விழப்போது பாருங்க. நீங்க ஏண்டா இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு எண்ணி தலைகுனிய வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் தள்ளப்படுவார். இன்னும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா அவங்களோட செல்வாக்கு? நீங்க அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, நீங்களுடைய தேர்தல் கணக்கு வந்தபோது அது உன்னிப்பாக நிச்சயமாக தெரியும். இல்லை, போன எலெக்ஷன்லேயே சார் திமுக கூட்டணிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து கடைசி வரையும் போய் ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுத்ததுல தேமுதிக முக்கியமான கட்சி. விஜய பிரபாகரன் விருதுநகரில் அவ்வளோ டஃப்பான ஃபைட்டு கொடுத்தாரு. அதாவது நீங்கள் அதிமுக வாக்குகளை பற்றி பேசுகிறீர்கள். தேமுதிகவினுடைய செல்வாக்கு கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகி போனது. கட்டெரும்பு கூட இல்லை, அதை விட இன்னும் அது மைக்ரோஸ்கோப்பிங்கை வச்சு தான் அந்த கட்சியை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறது. நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுகிறேன். ஏன்னா எனக்கு தெரிந்த கட்சி, நான் இருந்த கட்சி, இருந்தாலும் கூட ரொம்ப பலகீனத்தினுடைய உச்சத்திலே ஒரு கட்சி தமிழகத்திலே இருந்தது என்று சொன்னால் அது தேமுதிக தான். அவங்க உங்களை சொல்ல மாட்டாங்களா? உங்க கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்க மாட்டாங்க? எங்களை பார்த்தவர்கள் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது.
எங்கள் உயரம் வானலாவி உயர்ந்து கிடக்கிறது. இது மாதிரி தான் பல அரசியல் கட்சிகள் என்னன்னா, பாமக வளர்கிறது, பாமக இடங்களைப் போல எங்களுக்கு இடங்கள் வேண்டும் என்று சொல்லியே அவர்கள் வீழ்ந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். அதுல ஒரு கட்சி தான் தேமுதிக. பாமகவும் எத்தனை இடங்கள் வாங்குறீங்கன்றதை நம்ம பார்க்குறோம் சார், எத்தனை இடங்கள் ஜெயிக்கிறீங்கன்றதையும் பார்க்குறோம். அதுதான் சொல்ல வரேன். அதாவது கடந்த கால வரலாறுகள் என்பதை விட வரலாறுகளை பேசி வீணாக போகிறவர்கள் அல்ல, எதிர்கால அரசியலை இன்றைக்கு உன்னிப்பாக நீங்கள் கவனித்து வாருங்கள். இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய செயல் திட்டங்கள் வித்தியாசமானவையாக இருக்கிறது. அவருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை அவர் வீழ்த்த வேண்டும் என்று அவர் ஓட்ட விதையும், எடப்பாடியார் அவர்களுடைய பரப்புரையும் இன்றைக்கு எப்படி எடுபடுகிறது என்று பாருங்கள். போதாக்குறைக்கு இன்றைக்கு காலம் சென்ற அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு இன்றைக்கு அதிக மக்களை கவரக்கூடிய, பெண்களை கவரக்கூடிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சௌமியா அன்புமணி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பெண்கள் அவர் பின்னாலே அணிவகுத்து வருகிற பொழுது இது கூட்டணிக்கு கூடுதல் வலிமை என்றுதான் கூட்டணி கட்சிகள் கருதுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியும் கருதி கொண்டிருக்கிறது. அவர் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினரிலே இருந்து, கூட்டணி கட்சிகளில் இருந்து பாஜகவினை வரவேற்று மகிழ்கிறார்கள் என்று சொன்னால், ஆக வலிமையான கூட்டணிக்கு நல்ல பரப்புரை அவசியம், நல்ல முகங்கள் அவசியம். அந்த நல்ல முகங்கள் இன்றைக்கு எடப்பாடியார் உட்பட, அன்புமணி ராமதாஸ் உட்பட, சௌமியா உட்பட, நரேந்திர மோடி உட்பட எல்லா நல்ல முகங்களும், தினகரன் உட்பட, வாசன் உட்பட எல்லா நல்ல முகங்களும் இங்கு இருக்கின்றன. ஆனால் அந்த முகத்தை பார்க்கிற பொழுது ஊழலின் ஊற்றுக்கண்ணாக, இந்த சமுதாயத்தை நாசம் செய்தவர்களாக, தமிழக வளர்ச்சியை தடுக்கக்கூடியவர்களாக, எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் அறிவித்திருக்கிறார்களே, பயத்தின் உச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் 5000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். 10,000 ரூபாய் தரேன் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த 10,000 மூலமாக வறுமை ஒழிப்பிலே இருந்து மேம்பாடு வரையிலே அதை திட்டமிட்டு செய்திருக்கிறார். அதாவது ஒரு மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா வறுமை ஒழிஞ்சிருமா சார்? இல்ல, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இடைக்காலமாகவோ ஒரு அதிமுக அரசினுடைய கடந்த கால பார்வையும் செயல்பாடுகளையும் நீங்கள் பார்க்கிற பொழுது, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும், புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும், அண்ணன் எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, இதுவரையிலே அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கு திமுக தான் அவை பின்பற்றி காப்பி அடித்துக் கொண்டு வருகின்றன. கல்விக்காக முன்னுரிமை என்றாலும் சரி, லேப்டாப் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சைக்கிள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கல்விக்கான உதவித்தொகைகள், உபகரணங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மருத்துவ வளர்ச்சியை குறிப்பிட்டு சொல்லுவதாக இருந்தாலும் சரி, எல்லாமே எடப்பாடியார் போடுற அந்த ராஜபாட்டையைத்தான் இன்றைக்கு பின்தொடர்ந்து வர முயற்சி செய்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த முயற்சியில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டு காலத்தை வீணடித்து விட்டார் என்றுதான் குற்றச்சாட்டுகிறேன். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்கீங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இன்னும் பிற கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒரு மேடையில் ஏற்றணும்னா கூட மோடி தான் வரணுமா? இல்லை, அதுதான் ஒன்று சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி மாநில அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது, தேசிய அளவிலான பாஜகவினுடைய செயல்பாட்டு திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்திலே வெளிப்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது மாநில அரசு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளம்பர அரசாகத்தான், வெற்று அரசாகத்தான் ஸ்டாலின் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோடிக்கணக்கான பகுதி, என்னைக்கு நீங்கள் பத்திரிகை எடுத்தாலும் சரி, அவருடைய விளம்பரங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விளம்பரத்தை நம்பி அவர்கள் ஆட்சி நடத்த முயற்சி செய்கிறார்கள். மக்கள் மத்தியில் நீங்கள் சென்று போய் பாருங்கள், அவரிடம் கேள்வி கேளுங்கள், அவர்கள் இந்த அரசுக்கு வாக்களிப்பார்களா இல்லையா என்பதை நிச்சயமாக. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், மௌன புரட்சி ஒன்று ஏற்படுத்த போகிறது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் சொன்ன மாதிரியே சொல்றீங்களே, அதாவது எலெக்ஷனா இருக்க போது 50 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற எலெக்ஷன் இது அப்படின்லாம் அவர் சொன்னார். அதே லைன்ல நீங்களும் பேசுறத பார்த்தா, அதாவது தொடர்ச்சியாக ஊடகங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் யாரை ஒருவரை ஏற்றி விடுகிறோமோ அதை மக்கள் எப்படி புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் இந்த 2026 தேர்தலிலே எங்கே இருக்கிறார் அவர், இப்படி பேசப்பட்டாரே, இப்படி வர்ணிக்கப்பட்டாரே, இப்படியெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாலே ஓடியதே, இத்தனை உயிர்களை எல்லாம் பலி வாங்கக்கூடிய அளவிற்கு மக்கள் வெள்ளம் அவரை பார்த்து ரசித்ததே, அவர் எங்கே இந்த தேர்தலிலே என்று வாக்குகளை எண்ணுகிற பொழுதுதான் உங்களுக்கு நன்றாக தெரியும். பார்ப்போம் சார். இப்போ நீங்கள் ஒரே மேடையில் எல்லா தலைவர்களும் இருந்தது மோடி வந்தப்போ தான். அதுக்கடுத்து ஏறத்தாழ 1 மாதம் ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட் மதுரைக்கு வராருன்னு நினைக்கிறேன். அங்கே தான் எல்லா தலைவர்களையும் மேடையில் பார்க்க முடியும் போல. அப்புறம் எங்கே உங்கள் கூட்டணி ஒற்றுமையாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஒவ்வொருவரும் இன்றைக்கு எடப்பாடியார் ஒரு பக்கம் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு பக்கம் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், டிடிவி தினகரன் ஒரு புறம் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், நயினார் நாகேந்திரன் ஒரு புறையில், அண்ணாமலை ஒரு புறம் பரப்புரையில் ஈடுபட்டு. நீங்கள் எண்ணிக்கையை பார்த்தால் நான் சொல்லுகிற தலைவர்கள் எல்லாம் மக்கள் தலைவர்கள்.
மக்கள் போற்றுகிற தலைவர்கள், அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள், அவர்கள் மௌனமாக இருந்து அவருடைய பேச்சை இன்றைக்கு அவர்கள் கடத்தி சென்று கொண்டு மக்கள் மனதிலே கடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கொள்கை செயல் திட்டங்களை. இந்த அரசு தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. சரி சார், இப்போ இந்த சீட்டு எந்த இடத்துல போட்டிடுறது அதை பற்றிலாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்துவீங்கல்ல? கண்டிப்பா. அது எடப்பாடி கிட்ட நடத்துவீங்களா இல்லை பிஜேபியோடவா? இல்லை, இந்த கொக்கி போடுற வேலை வேணாம். ஏற்கனவே அதெல்லாம் முடிவாச்சு. எடப்பாடியார் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணிக்கு தினகரன் சொல்றாரு, நான் பிஜேபி கிட்ட தான் பேசுவேன், அந்த கூட்டணியில தான் நான் இருக்கேன். அதாவது அவருடைய கருத்து அது. அவருடைய கருத்துக்குள் செல்ல நான் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால், பல சிக்கலுக்கு மத்தியிலே அந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து இருவரும் இன்முகம் காட்டி, இந்த மேடையில் இன்முகம் காட்டி ஒருவரை புரிந்து கொண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை காட்டிலும் அகமகிழ்ந்து எல்லா நாட்டு மக்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆக ஒன்றுபட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பூரிப்போடு வளர்ந்து நிற்பதை பார்த்து சகிக்க முடியாத எதிரிகள் இன்றைக்கு இதை மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூண்டிவிட்ட விளையாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்து விளையாட்டை இப்பொழுது அதிமுகவை சிதைக்கிற வேலையிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது ஈடுபடவே இடாது. ஒரு நாளைக்கு வேணா பேப்பர் பத்திரிகை செய்தியாக இருக்கலாம் தவிர சசிகலா, ஓபிஎஸ். ஆனால் இவர்களெல்லாம் மனம் மாறி மீண்டும் இந்த கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய, அவர்கள் சொல்லுகிற அதே வழியிலே ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியை அமைக்கக்கூடியவர்கள் இவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அறிக்கை வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு விஜய் சொன்னார். அவர் யாரை சொல்றாரு என்றது புரியுதில்லை. ஏன்னா முதலிலே அரசியலை தெரிந்து கொள்வதற்கு அதற்கு நேரம் காலம் அவசியம் என்பதோடு மட்டுமல்லாமல் வெறும் வெற்று பரப்புரை, பல கோடியை இழந்து விட்டு நான் இந்த வருகிறேன் என்று அவர் சொல்ல, எத்தனை கோடி இழந்தார்னு எனக்கு இதுவரையிலும் புரியல. அவர்களே பேசிக்கொள்கிறார் 250 கோடி இழந்து. எந்த படத்தில் அவர் 250 கோடி யார் கொடுத்தாங்க? வருமான வரி என்னைக்கு சொல்லியிருக்குது? இவர் 250 இவருடைய ஒட்டுமொத்தமான படங்களில் ஏதாவது ஒரு படமாவது 250 கோடியை வசூல் செஞ்சிருக்குதான்றது ஒரு கேள்வியாகவே இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் எதையோ இழந்து விட்டு வருகிறார் என்று சொல்கிறார்கள். சமீபத்திலே கூட அவர் மீது ஒரு வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கிலே அவர் 15 கோடி வாங்கியதற்கு 1.5 கோடி அவருக்கு வரி பாக்கி கட்டாமல் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆரம்பமே ஊழலாக இருக்கிறது. ஊழலை ஒழிக்க வந்தவர்களே ஊழலிலே மாட்டி சிக்கி தவிக்கின்ற அவலத்தை விஜயின் மூலமாகவே நான் பார்க்கிறேன். ஏற்கனவே வெளிநாட்டு மகிழ்ந்து காரை எடுத்து கொண்டு வந்து அதற்கு வரி கட்ட முடியாமல் என்று தவித்துக் கொண்டிருந்தவர், வரி கட்டவே மாட்டேன் என்று வம்பு பிடித்தவர், நீதிமன்றத்துடன் விளையாட்டு காட்டியவர், நீதிமன்றத்துடன் போக்கு காட்டியவர், நீதிமன்றம் அபராதம் விதித்தவர் கூட அபராதத்தை கட்ட மறுத்தவன் என்று சொல்லுகிறவர், இதுவரையிலே அவர் எத்தனை கோடியை கொண்டு வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்காக, கல்விக்காக, அவருடைய அபிவிருத்திக்காக, அவருடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக எதையாவது கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லலாம். எல்லா மதங்களும் என்ன சொல்லுகிறது ஜெயச்சந்திரன்? அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவ மதமாக, இந்து மதமாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் தான் ஈன்ற சம்பாதித்த பணத்திலே ஒரு பெரும்பங்கை அல்ல, சிறுபங்கையாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது விஜய் அதிலே அதாவது கோழிக்கு நொய்யரிசி என்பதோடு மட்டுமல்ல, அந்த எறும்புக்கு தீனி போடுற அளவுக்காவது எதையாவது செய்திருப்பாரா? உங்களாலே சொல்ல முடியுமா? அப்படி செய்யாதவர் எனக்கு மாநிலத்தை கொடுங்கள் என்று சொன்னால், இந்த மாநிலத்திலே இருந்து வாரி சுருட்டுவதற்கு எத்தனை பேர் தான் வரப்போகிறீர்கள்? அந்த வகையிலே கனவு காணாதீர்கள். இந்த தேர்தலிலே விஜய் வெற்றி பெற்றாலே ஆச்சரியம். விஜயே வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கிற பொழுது நீங்கள் வீண் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள், வீணாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் சொல்ல முடியும். ஓகே சார், இப்போ ராமதாஸ் தரப்புல இருந்தும் அவர் விடுறாமர் தெரியலையே, ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் அவங்க நாடிக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அது அதாவது ஒன்று பிடிச்சாச்சு, புலிவாலை பிடிச்சாச்சு. அந்த புலிவாலை பிடிச்சா அதை வரலும் போய் தான் தேரணும். சுயமரியாதை, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கம் ஆரம்பத்திலே இருந்து நான் பல நேர்காணல்களிலே உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறேன். 100க்கு 100 விழுக்காடு, 99 கூட 99.99 விழுக்காடு கூட அல்ல, 100க்கு 100 விழுக்காடு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமகவையும் சமூக மக்களையும், அனைத்து சமூக மக்களையும் தன் பக்கம் ஈர்த்து விட்டார் என்பதை உணர்ந்துதான் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இந்த இயக்கத்தை அவர்களால் ஒப்படைத்திருக்கின்றன. நம்மை பொறுத்தவரையிலே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இயக்கத்தேரை இழுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை அருமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற செயல்பாடுகள் எங்களை எந்த விதத்திலும் எந்த இடைஞ்சலும் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனம். இப்போ இந்த ஒரே கூட்டணிக்குள்ள ராமதாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. என்டிஏக்குள்ளேயே அவரும் வந்துருவாரு. இல்லை, அவரை நாங்கள் பிரித்து பார்க்க முயற்சி செய்வதில்லை. இன்றைக்கும் எங்களுடைய தத்துவ தலைகர்த்தா மருத்துவர் ஐயா தான்.
எங்களுடைய எல்லா சுவரொட்டிகளிலும், எங்களுடைய எல்லா பதாகைகளிலும், எங்களுடைய அடையாள அட்டைகளிலும் எங்கள் மருத்துவரையா நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆகவே ஒரு சிலர் அவரிடம் இருக்கிறார்கள். அவர்களே அவர்கள் விலகிக் கொள்வார்கள். இல்லை எல்லாம் அவரே மருத்துவரையா அவர்கள் ஓரம் கட்டி விடுவார். ஆக எங்கே இருந்தாலும் அவருடைய கொள்கைகளை சுமந்து கொண்டு எங்களுடைய வேலை திட்டங்களை செய்ய போகிறோம். பெரு வெற்றியை நாங்கள் பெறப்போகிறோம். இன்றைக்கு எத்தனை தொகுதிகளை பெறுகிறோமோ எழுதி வைத்துக்கள். ஒரு தொகுதி விடாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும். இந்த கூட்டணியிலே எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சி, அதாவது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்த கட்சி வெல்லுகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும், பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அன்புமணி ராமதாசனுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இவர் மிகப்பெரிய வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் உருவாக்கி காட்டுவார். 200 தொகுதியில ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிலைமை, உண்மை, செயல்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இன்றைய திமுகவும் விஜயும் வாக்குகளை பிரித்துக் கொள்ளுகிற பொழுது வேறு யாருங்க உள்ள வர முடியும்? அதிமுகவை தவிர, அதிமுக கூட்டணியை தவிர வேறு யார் உள்ளே வர முடியும்? இவைகளெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய கலைகள் பிடுங்கப்படுகின்றன. அந்த கலைகளை பிடுங்கக்கூடிய படிகள், ஒரு கலை விஜய் இருக்கிறது, அவரால் முடிஞ்ச அளவு சில கலைகளை பிடுங்கி கொண்டிருக்க, திமுகவும் பிடுங்கி எங்களுக்கு வழியை நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேராக நாங்கள் கோட்டைக்கு செல்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. எடப்பாடியார் இன்றைக்கு அந்த தோட்டத்திற்கு செல்வதற்கும் கோட்டைக்கு செல்வதற்கும் நீண்ட நேரம் பிடிக்கப் போவது கிடையாது. ஆகவே இது உறுதியாக்கப்பட்ட வெற்றி என்பதை மேலே இருக்கிறவர்கள், அதாவது நரேந்திர மோடி உட்பட இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனம். அன்புமணி ராமதாஸ் இந்த எலெக்ஷன்ல போட்டியிடுறாங்களா? இல்லை, அது அவர் இன்னும் முடிவு செய்யவில்லை. அந்த அறிவிப்புகள் வரவில்லை. ஆனால் இந்த தேர்தலிலே அவர் எல்லா தொகுதிகளுக்கும் சென்று பரப்புரை செய்வார் என்பது நிச்சயம். அவர்களும் செய்வார்கள், அந்நியர்களும் செய்வார்கள். ஆகவே அவர் வியூகம் வைத்திருக்கிறார், அரசியல் வியூகம் வைத்திருக்கிறார். அந்த வியூகத்தின் அடிப்படையிலே அவர் நிச்சயமாக செயல்படுவார். அதிலே நல்ல தலைமைகள், நல்ல தலைமையாளர், ஆளுமைகள் தேர்தலிலே நிற்பார்கள். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வியூகங்கள் எல்லா அரசியல் கட்சிகளை காட்டிலும் சற்று வித்தியாசமாகவே இருக்கும், வேகமாக இருக்கும். ஓகே சார். எந்தெந்த இடங்களில் போட்டிட்டு போறீங்கன்றது முடிவாயிடுச்சா? அதாவது ஏறக்குறைய அவைகள் எல்லாம் அன்று கண்காணிக்கப்படுகின்றன, தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசி அவர்களுக்கான வெற்றிகள், ஏன்னா யாருடைய வெற்றியும் யாரும் பறித்து கொள்ளக்கூடாது, இடைஞ்சலாகவும் இருக்கக்கூடாது. கடந்த காலத்திலே ஒரு தோல்வி ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இவர்கள் விருப்பத்திற்கு எதிராக, அவர்கள் விருப்பத்திற்கு எதிராக மாறுபட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே உருவாகிற பொழுதுதான் ஒரு வெற்றி தள்ளி போகிறது. ஆகவே அதற்காக இல்லாமல் கலந்து பேசி, மனம் விட்டு பேசி இந்த கூட்டணியிலே அந்தந்த தொகுதிகளுக்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வார் எடப்பாடியார் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றே நான் கருதுகிறேன். நன்றி சார். நன்றி ஜெயச்சந்திரன்.